ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு நெறைய மெசேஜ் எக்கச்சக்கமான மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ நெறைய டவுட்ஸு, நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எதனா ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லன்னா ஒரு ஒரு இமேஜ் அனுப்பி சொல்லியிருப்பேன். இங்க இருக்குது அப்ளை பண்ணுங்க. எதனா ஒண்ணு சொல்லியிருப்பேன். இதுல கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க கப்பல் ஓனரா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலி என்னோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நான் சாதாரணமா ஒரு குரூ மெம்பர் தான். அதனால நெறைய பேர் அந்த அந்த வீடியோஸ் மத்த வீடியோஸ் பார்க்காம ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு, அதில நான் எங்கனா ஒரு இடத்துல நான் என் கப்பலு, இல்ல இந்த கப்பல்ல வேலை செய்றேன். அந்த மாரி சொல்ற நேரத்தில அந்த பாயிண்ட்ட மிஸ் பண்ணிட்டு, "ஓ! நீங்க கப்பல் ஓனரா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. அது நானும் அதுக்கான ரிப்ளை நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் குடுத்துருக்கிறேன். நான் ஒரு குரூ மெம்பரா தான் வேலை செய்றேன். அதனால நான் இந்த கப்பலுக்கு ஓனர்லாம் இல்ல. சரியா? அப்புறம் கொஞ்சம் பேர் எப்படி மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா, "சார் ஜாப் இருக்குமா? ஜாப் கிடைக்குமா? வேலை வாங்கி குடுக்க முடியுமா?" இப்படின்லாம் சொல்லி மெசேஜ் வந்திருக்குது. ஸோ அதுக்கு கூட நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா, ஒரு 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 நீங்க என்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, அது இப்ப ஜாப் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லும்போது, பிளாங்க்கா இருக்குது எனக்கு. எனக்கு அது எப்படி ரிப்ளை பண்றதுன்னு தெரியல. ஸோ அதனால அ அத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நான் ஒரு நான் ஒரு ஏஜென்ட்டு. நான் காசு வாங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் விஷயத்துல வேலை வாங்கி தரேன். அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு கொஸ்டின் இப்படி கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் இது படிச்சிருக்கிறேன். நான் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிச்சிருக்கேன். நான் 10த் தான் படிச்சிருக்கிறேன். நான் 12த் முடிச்சிருக்கிறேன். இல்லன்னா ட்ரிபிள் இ பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாரி பண்ணிட்டு நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 இயர், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? அதையும் எனக்கு சொல்லுங்க. அது சொன் ஐ நீங்க நீங்க என்ன பண்றீங்க, படிச்சிருக்கீங்க சொன்னா தான் எனக்கு புரியும். நான் ஃபர்தரா அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் குடுக்க முடியும். சரியா? ஸோ அடுத்த டைம் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது, ஒரே மெசேஜா வாய்ஸ் மெசேஜா போடுங்க. போட்டுட்டு அதில கிளியரா சொல்லிடுங்க. நான் இத படிச்சிருக்கிறேன். இது பண்ணிட்டு இருக்கிறேன். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த பேஸ்ல நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்னதா எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அந்த நேரத்துல. எங்கனா வேக்கன்சி இருக்குதா? டக்குன்னு அப்ளை பண்ணுங்க. அப்டின்லாம் நான் எல்லாம் சொல்லிக் குடுப்பேன். சரியா? அதனால எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரே வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். என்ன கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு கூட நான் காரணத்த சொல்லிட்டேன். ஏன் ரிப்ளை லேட்டா பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெறைய மெசேஜஸ் வருது எனக்கு Instagramல. அது அது நானு பார்க்கும்போதே ஓகே நானு ஒரு 4 பேர், 5 பேர் அப்படிதான் நான் ரிப்ளை பண்றேன். ஒரு நாளைக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்னோட வேல. என்னோட வேல டைம் முடிச்சுட்டு, இப்போ 1 மணி நேரம் பிரேக் இருக்குது. இந்த பிரேக்ல தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். அந்த மாரி இதுக்கும் டைம் குடுக்கணும். அப்புறம் இத எடிட்டிங் பண்ணணும் இந்த வீடியோவ. அதுவும் இல்லாம என்னோட ஃபேமிலி டைம் அவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னோட பெர்சனல் டைம் நான் எங்கனா வெளிய போணும், ஒரு இடத்துக்கு போய் எதனா அ வெளிய போய் பார்த்துட்டு அங்க ஷூட் பண்ணிட்டு வருவேன். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணணும். அதனால அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் என்னோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நானு இந்த லாங் வீடியோஸ்லாம் எனக்கு போடுறதுக்கே டைம் செட் ஆக மாட்டேங்குது. அதனாலவே நான் டக்கு டக்குன்னு ஒரு ஷார்ட்ஸா எடுத்து Instagramல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்லயும் உங்கள்ட்ட கொஞ்சம் டைம் எடுத்து நான் இதுக்குன்னே ஒதுக்கி அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோனாச்சும் லாங் வீடியோ இந்த மாரி நானு போட்டு ஷேர் பண்றேன் நானு. அடுத்த வீடியோல இந்த கப்பல்ல என்னென்ன பொசிஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம்? இன்னும் வேற என்ன வழிலாம் இருக்குது? அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.